கொலக்கட்டை சாப்பிடணும் போல் ஆசையாக வந்தது. அதனால் வந்து 100 கிராம் வெல்லத்தை போட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு பாவு கணக்கில் காய்ச்சி அதில் வந்து 50 கிராம் தேங்காய் துருவல் போட்டு ஏலப்பொடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டே பக்கத்தில் வந்து 500 எம்எல் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா மாவு 250 கிராம் மாவை போட்டு நல்லா சொண்டை வதக்கி அதில் வந்து பூரண கொலக்கட்டை அதில் வச்சு பூரணத்தை வச்சு உளுக்குள்ள நல்லா வச்சு நல்லா மோத கணக்கில் பிடிச்சி வைக்கணும். ஆனால் நான் அன்றைக்கி அப்படி பண்ணலை. அந்த மாவுல அப்படியே சேர்த்து அந்த பூரணத்தோடு சேர்த்து பிடிச்சி வச்சுட்டேன். அதுவே ஒரு மாதிரி நல்லா தான் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்தது. ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. அது பாக்கி மாவு நிறைய இருந்தது. அதில் உப்பு காரப்பொடி பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு அம்னி கொலக்கட்டை கணக்கில் பண்ணி அதையும் வேக வச்சு எடுத்து அதை தாளிக்கவே இல்லை. கொலக்கட்டை வந்து நல்லா பண்ணுறவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்து தயவுசெய்து கேலி பண்ணாதீங்க. நான் வந்து திடீர்னு சாப்பிடணும்னு சொல்லிட்டு திடீர்னு பண்ணேன். ஆனால் கூட வந்து ஒன்றுமே பிளான் பண்ணி பண்ணாட்டா கூட அன்றைக்கி வந்து கொலக்கட்டை பட்டு சூப்பராக வந்தது. அந்த கொலக்கட்டை வந்து அன்றைக்கி ஈவினிங் டிஃபன் எல்லாருமே ரொம்ப லைக்